This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வட்டி விகிதத்தை இரண்டாவது முறையாக குறைத்த அமெரிக்கா, மீண்டும் அதிரடியாக உயரப்போகும் தங்கம் விலை. அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை கூட்டத்தில் வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்ததாக அறிவித்துள்ளது. வட்டி விகிதங்கள் குறைப்பு அறிவிக்கும் போது அமெரிக்கா டாலரில் முதலீடு செய்வதற்கான ஆர்வம் முதலீட்டாளர்களிடையே குறையும். இதனால் டாலரின் மதிப்பு பலவீனம் அடையும். இதனால் தங்கம் விலை மீண்டும் கடுமையாக உயர வாய்ப்பு உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை கூட்டத்தில் வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்தது உத்தரவிட்டுள்ளது. இந்த குறைப்புக்கு பிறகு ஃபெடரல் நிதிக்கான இலக்கு விகிதம் 3.75% முதல் 4% வரை உள்ளது. இது இந்த ஆண்டில் 2025 ஃபெடரல் ரிசர்வ் மேற்கொள்ளும் இரண்டாவது வட்டி விகித குறிப்பாகும். இதற்கு முன் செப்டம்பர் 2025 வட்டி குறைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் பலவீனம் அடைந்து வரும் வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் நிச்சயமற்ற பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டும் இந்த குறைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அடுத்த வட்டி குறிப்புக்கான முடிவுகள் ஏதும் நிச்சயமாக இல்லை என்றும் ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொதுவாக அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் போது அமெரிக்க டாலரில் முதலீடு செய்வதற்கான ஆர்வம் முதலீட்டாளர்கள் இடையே குறைந்து போகும். இதனால் டாலரின் மதிப்பு பலவீனம் அடைவதும் இயல்பானது. அதே நேரம் தங்கம் பொதுவாக அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்யப்படுகிறது. எனவே டாலரின் மதிப்பு குறையும் போது மற்ற நாடுகளின் நாணயங்களை கொண்டு தங்கத்தை வாங்குவது மலிவாகும். இதனால் தங்கத்தின் தேவை அதிகரித்து அதன் விலை உயர்ந்து விடுவது வாடிக்கையாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.